இத பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இது உண்மைன்னு எழுதுறியோ இல்ல கட்டுக்கதைன்னு எழுதுறியோ அது உன்னோட விருப்பம். என்ன இம்ப்ரெஸ் பண்ண முடிஞ்சா பப்ளிஷ் பண்றதுக்கு நான் ரெடி. ரிமைண்டர், 2 minutesல இன்னொரு மீட்டிங் இருக்கு. ஓகே சார். தேங்க் யூ. See you with story. சார் பெட்ரூம்ல கூட அலற வச்சு பாரு. என்னவோ பாவம் உங்க வைஃப். இது எல்லாம் இப்ப மட்டும் நடக்கிற கதை இல்லம்மா. எங்க காலத்துல கூட இந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. ஜனங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கும். ஓஸ்திரி நாளைக்கு வான்னு எழுதியிருக்குமே தவிர நான் பார்த்ததே கிடையாது. அப்படின்னா பெயின் எதுவும் இல்லையா? இல்லன்னு உறுதியா சொல்ல முடியாது. அதே மாதிரி இருக்குன்னு கூட சொல்ல முடியாது. ஒரு நாள் உங்க தாத்தா என்னைக்கும் இல்லாம வித்தியாசமா நடந்துகிட்டாரு. எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. சில பேரு பேய் பிடிச்சிருக்கு நாங்க, சில பேரு காத்து செஷ்ட நாங்க. பூசாரி வந்து வேப்பல் அடிச்சாரு, வைத்தியர் வந்து மருந்து கூட கொடுத்தாரு. 2 நாள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தாரு. 3வது நாளே சாதாரணமா ஆயிட்டாரு. எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னு புரியல. அவரு பொழைச்சாரே, அது போதுண்டா சாமின்னு நினைச்சுக்கிட்டு கோவிலுக்கு போய் கயிறு கட்டிக்கிட்டு வந்தேன். அவங்க நம்பிக்கை அவங்க கையிலம்மா. ஒரு பொண்ணு பிளேட்டை தூக்கிட்டு வர இப்படி எருமை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. நீ ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? வீட்ல எல்லாம் ஓகே தானே? யா வீட்ல எல்லாரும் ஓகே. பட் உடம்புல தான் ஏதோ வித்தியாசம் தெரியுது. ஏய் நரேஷ், ஓஸ்திரி பத்தி உனக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லு. இந்த சமோசாவை பத்தி கேளு சொல்றேன். எங்க தாத்தாவோட பக்கத்து வீட்டு லீலைகளை பத்தி கேளு சொல்றேன். ஆனா நீ சொல்றத பத்தி எதுவும் தெரியாது. டேய் பொண்ணு, எப்ப பாரு சாப்பிடுறது ரொமான்ஸ், இத தவிர வேற எதுவும் தெரியாதா உனக்கு? ஏண்டி இப்போ போன் இரு, யாழ் போன் பண்றான், அப்புறம் உனக்கு பதில் சொல்றேன். இங்க பாருடா, இவ எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றா. இது தெரிஞ்ச விஷயம் தானடா. நீ கூட வாடா. இவங்க எல்லாரும் ஓஸ்ரீராவை பத்தி கேக்குறாங்கடா, உனக்கு தெரியுமா? டேய் எனக்கு சரியா தெரியல. சின்ன வயசுல செவுத்துல பார்த்த ஞாபகம். பாருடா, உனக்கு செவுரு எகிரி குதிக்க தான் தெரியும்னு நினைச்சேன், எழுத கூட தெரியுமா? டேய் போது நிறுத்துடா. வேணும்னா பப்ளிக் கிட்ட இன்டராக்ட் பண்ணி பாருடா. ஒவ்வொருத்தங்க ஒவ்வொன்னு சொல்லுவாங்க. ஓகேடா. ஓகே பாய்டா. அவ்வளவுதான். எஸ், I have a plan. Let's start. சார், நாங்க சிதம் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். நீருமா, நான் சொல்றேன். இது டூத் பேஸ்ட் ஆடா? இல்ல சார், இது ஒரு டிஃபரண்ட் கான்செப்ட். ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? ஐயோ, இன்னொரு பொண்ணை பத்தி நான் சொல்றது தெரிஞ்சா என் பொண்டாட்டி சும்மா விடுவாளா? என் வீட்ல ரணகலம் ஸ்டார்ட் ஆயிடும் தெரியுமா? ஐயோ, வீட்ல சமையல் சரியில்லைன்னு வெளியில சாப்பிட வந்தா இந்த பொண்ணு என்கிட்ட வந்து என் மூளைய சாப்பிடறாளே. ஃபீல் ஆகாத. பப்ளிக்னா இப்படிதான் இருப்பாங்க. 100 பேரை கேட்டா 10 பேர் தான் பதில் சொல்வாங்க. லெட்ஸ் மூவ். சரி மூவ். போ. நாங்க சிதம் சேனல்ல இருந்து வந்திருக்கோம். உங்களுக்கு ஓஸ்திரி பத்தி ஏதாவது தெரியுமா? தெரியாது. ஓஸ்திரி பத்தி ஏதாவது? அட தெரியாதுமா. ஐ லவ் யூ. வாட்? ஏச்சிப்பா. ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஓஸ்திரீரான்னா அந்த செவுத்துல எழுதுனத பத்தி தானா? அது எனக்கு தெரியாதுமா. ஹே, ஃப்ரண்ட்ல போய் ரைட் எடுத்துக்கா. ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா சார்? பொண்ணு நல்லா இருப்பாளா? என்னது ஓஸ்திரியா? அப்படின்னா உங்களுக்காச்சும் தெரியுமா? தெரியாதுங்க. தெரிஞ்சா எங்களுக்கு கொஞ்சம் சொல்றீங்களா? தெரிஞ்சா சொல்றேன் போமா. ரொம்ப நாளைக்கு முன்னால இந்த சம்பவம் நடந்ததா சொல்றாங்க. ஆனா அது உண்மையா இல்ல கட்டுக்கதையாங்கறத பத்தி எனக்கு தெரியாது. ஓஸ்திரீரா ரொம்ப பழசு, தெரியாது. கையோட அச்ச செவுத்துல வச்சு ஓஸ்திரின்னு எழுதி வச்சிருப்பாங்க, அவ்வளவுதான். வாசல்ல எழுதிட்டு போவாங்க. ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன? தெரியாதுமா. உங்களுக்கு தெரியாதுமா. நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. எதுவும் தெரியாது. பத்தி யா நாளைக்கு வர சொல்லுங்க. உங்களுக்கு தெரியுமா? இருக்கலாம்னு தான் நான் நினைக்கிறேன். என் கண்ணுக்கு எதுவும் தென்படல. கேட்டு ரொம்ப நாள் ஆகுதுமா. எனக்கு தெரியாது. தெரியாதுங்க. மந்திரவாதி மாயாஜாலம் பண்றவன் செய்யற வேலை இது. ஏதாவது சொல்லுங்க. தெரியாது. அந்த வகையில கெடுத்து கொட்டிச்சுவர் ஆகிட்டாங்க. யாரும் தெளிவா சொல்லல. ஸ்டாப் ஸ்டாப். நான் எதுக்கும் பயப்படல. இதுக்கு முன்ன ரொம்ப நாளுக்கு முன்னாடி பாத்திருக்கேன். என்னது ஹோஸ்திரியா? பொண்ணு வரும்போது சொல்றேன். என்னது? எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். ஓஸ்திரி பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? நீ ரொம்ப நல்லா இருக்க. உங்களுக்கு தெரியுமா சார்? என்ன படம் அது? அந்த பேயே கேட்டு தெரிஞ்சுக்கங்களேன். என் ஒய்ஃப் உன்ன மாதிரியே இருப்பா. என்னது அது? நாளைக்கு வரும். தெரியாதுமா. எனக்கு தெரியாதுமா.
அதெல்லாம் அந்த காலத்து விஷயங்க. அதை எழுதுனா பேய் வராதுன்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ் தெரியாதுமா, தமிழ் உங்களுக்கு தான். தெரியுமா? தெரியாது சார், ஒன்றும் புரியல. தெய்வம் வந்ததுன்னு அப்படின்னா டவுன்ல இருக்கிற யாருக்குமே அது தெரியாது. யாரு? இப்ப என்ன பண்ணலாம்? இருட்டிடுச்சுல, வீட்டுக்கு போலாம். பசிச்சதுன்னா சாப்பிடலாம், தூக்கம் வந்தா தூங்கலாம். கமான் நரேஷ். ஏய், வாய மூடுறியா? இவ்வளோ பேரை கேட்டல, ஒருத்தனாவது பதில் சொன்னானா? சொல்லலையே. ஏன்னா யாருக்கும் தெரியாது. யாரோ சொன்ன கட்டுக்கதையை நம்பி பைத்தியக்காரனா சுத்தி இருக்கோம். ஒவ்வொரு நம்பிக்கைக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் ஹரிஷ். அது உண்மையா பொய்யான்னு நம்ம சொல்லும் போதுதான் வரலாற்றுல நமக்கு ஒரு பேர் இருக்கும். அது இல்ல மோகினி. வீட்டுக்கு போங்க, ஏற்கனவே இருட்டி போச்சு. அதுவும் இல்லாம ஆம்பளை பசங்க வேற. கொஞ்சம் துணைக்கு போயிட்டு வரியா? அப்போ நீ? நான் போறேன்டி. ஆர் யூ ஷூர்? அப்பா ஆமா, நீ என்ன வெறுப்பேத்தாத. I'm fine. Just leave. மேட்ச் பாக்ஸ் இருக்கா? ஹலோ, என்ன பேசுற? ஏய் மாப்ள, உங்களால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. பாத்தியா, நான் எங்க இருக்கேன்னு எங்க ஆளுங்களுக்கு தெரியும். நீ இருக்கிற சிச்சுவேஷன் என்ன, நீ பேசுற டயலாக் என்ன? உன்ன மாதிரி பொம்பளை பசங்க ராத்திரியில தனியா வந்தா எங்களை மாதிரி ஆம்பளை பசங்களுக்கு திமிரு சும்மா பறக்கும். சத்தம் போட்டு அடி வாங்காத. இருக்கிறது நாங்க 3 பேர் தான். இல்ல 4 பேரு. யாரா நீ? இந்த நேரத்துல உனக்கு இங்க என்னடா வேலை? அதை கேட்கலாம் தான் வந்தேன். ஆமா, இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மரியாதை அந்த பொண்ணு விட்டு. உங்ககிட்ட தான் நான் சொல்றேன், விடுங்கடான்றல. கத்தி எல்லாம் கையில வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா நீங்க கிரிமினல்ஸ் தான். உங்களை அடிக்கிறதுல தப்பே இல்லடா. என்கிட்ட கத்தி இல்ல. நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணை விட்டுட்டு. நீ விட்டாலும் வில்லனாலும் உனக்கு அடி மட்டும் கன்ஃபார்ம்டா. இன்னும் ஒரு அடி பின்னாடி வச்ச குன்றும்.
இந்த டைம்ல ஜாக்கிரதையா இருக்கணும்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க யாரும் எனக்கு தெரியாது. ஆனா நிஜமா நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்க. சே தேங்க்ஸ் எல்லாம் அதுக்கு. வேணும்னா நான் உங்களை டிராப் பண்ணட்டுமா? ஷூர். வாங்க. நான் காதலிக்கிற பொண்ணை இப்படிலாம் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமைங்க. வாட்? லவ்ங்க. லவ்வா? என்ன லவ்? முதல்ல இறங்குங்க. சந்தோஷம். என்ன திடீர்னு லவ்ங்கறீங்க? என்ன நம்புங்க. ஆ? நான் யாருன்னு அடையாளம் தெரியலையா? இன்னைக்கு காலையில கூட மைக் எடுத்துட்டு என்கிட்ட வந்து கேட்டீங்களே, அப்ப நான் சொன்னேன்ல ஐ லவ் யூன்னு. எல்லாரும் பொறுக்கி பசங்க தானே. அவங்க ரேப் பண்றேன்னு சொன்னாங்க. நீ லவ் பண்றேன்னு சொல்ற. ஆனா எங்க ஃபீலிங்ஸ் பத்தி கவலையே இல்லல. பெண்கள்டா, பொம்மைங்க கிடையாது. Thank you for saving. பொம்மன் சொல்றியே கல்யாணி. ஒரு தடவை லவ் பண்ணி பாரு. அம்மா மாதிரி உன்னை பார்த்துப்பேன். குழந்தை மாதிரி உன்னை கவனிச்சுக்குவேன். இந்த உடம்புல இருந்து உயிர் பிரியற வரைக்கும் உன் கூட இருப்பேன். ஆமா ஆமா, நல்லா பேசுற. ஆமா, என் பேர் என்ன சொன்ன? கல்யாணி. மோனிகா. You're hopeless. மோனிகா சாரி. மோனிகா ஐ லவ் யூ. அம்மா, காஃபி. கப்பை எடுத்து குடிச்சு பாரு. அதுதான் காஃபின்னு சொல்லுவாங்க. அம்மா, இன்னொரு கப் காஃபி வேணும். அப்பா பாப்பா பாப்பா. ஏய், நீ முதல்ல அந்த பைத்தியக்கார வேலையை விடு. சமைக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கோடினா பேய் பிசாசை பத்தி ஆராய்ச்சி பண்ற. கப்ல பாரு காஃபி இருக்கு. எப்ப பார்த்தாலும் காஷ்மோராவை பத்தியும் பேய் பிசாசை பத்தியும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இரு. அப்புறம் நாங்க உன் பக்கத்துல இருந்தாலும் கண்ணுக்கு தெரிய மாட்டோம். ராத்திரி நடந்தது அம்மா கிட்ட சொன்னோன்னா அவ்வளவுதான். ஓஸ்திரினா என்னவோ இந்த மனுஷங்க கிட்ட கேட்டா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப எவனோ ஒருத்தர் சொன்னானே, அந்த பேய கேட்டதான் சரியா வரும்னு. என்னாச்சுமா? ஒண்ணு இல்ல. ரிலாக்ஸ். டோன்ட் பேனிக். யூ ஆர் இன் ஹாஸ்பிடல் நவ. யூ ஆர் இன் சேஃப் நவ. டோன்ட் வரி. இதுக்கு தான் அந்த பேய் பிசாசு கதெல்லாம் வேண்டான்னு சொன்னேன். இப்ப பாரு என்ன ஆயிடுச்சுன்னு. ஹே, வாட்ஸ் ஹேப்பனிங் அவுட் ஹியர்? உண்மையிலே இங்க என்னதான் நடக்குது? நடுவுல என்ன பேய் கதையெல்லாம் சொல்றீங்க? ஏதோ இந்த பொண்ணு மயக்க வந்து விழுந்துட்டான்னு தானே சொன்னீங்க.